This video is sponsored by SBO Digital Marketing. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் மூலயமா நம்ம ஒர்க் பண்ணலாம். இதுக்கான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். காண்டாக்ட் நம்பர் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்தா இது மசாலா காரம் மசாலா போட்டு பாஸ்தா ஸ்வீட் பண்ணி காரம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுவாங்க. சிகப்பாக வதக்கும். இல்லை பட்டை போட்டு அதுக்கப்புறம் கறி ஏதாவது வச்சாங்கன்னா எலும்பு கறி ஏதாவது போடணும்னு போட்டுட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சிகப்பாக வரைக்கும் நல்லா பெரட்டணும். அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எடுத்து அதில் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தக்காளி நல்லா கொழுக்கணும். அப்படியே கொஞ்சம் நல்லா கொழுக்கணும். அதை போட்டுட்டு அப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். தக்காளி நல்லா வேகணும். நல்லா வேக விடுங்க. அது மிக்ஸாக இருக்கும்போது எந்த டேஸ்ட்டும் வராது. நல்லா வேக விடுங்க. கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா ஒரு 2 போடுங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் நல்லா இதாகணும். மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் எல்லாமே போட்டுட்டு தண்ணி போட்டுட்டு நம்ம எவ்வளோ மெக்ரோனி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக தண்ணி போட்டுட்டு ஒரு 2 கிளாஸ் அந்த மாதிரி அளவுக்கு நல்லா போட்டு நான் பாஸ்தா எடுத்து போட்டுட்டு நல்லா குக்கரை மூடி விட்டாச்சு. குக்கரை மூடி விட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டேன். அதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வெந்து நல்லா இதாக வச்சுருக்கேன். அதான் பாஸ்தா ரெடி. பாருங்கள், நல்லா திறந்துருக்கேன். பாஸ்தா ரெடி. பசங்களுக்கு போட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுருங்க. தண்ணி கொதிக்கும்போது 4 விசில் விடுங்க போதும். நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கும். பாஸ்தா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.